இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏன் தனித்தனியா ஒரு மந்திரமா வச்சிருக்கோம்? நாம ஒரு நேரத்துல மருத்துவர், அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா போதும். எல்லா வகையான வியாதிக்கு அவரே மருந்து சொல்லிடுவாரு. அவரே நம்மளுக்கு எல்லா வகையான மருந்துகளையும் சொல்லி எழுதி குடுப்பார். ஆனா இன்னைக்கு பல்லுக்கு, கண்ணுக்கு, தொண்டைக்கு, மூக்குக்கு, காதுக்கு, கண்ணுக்குன்னு தனித்தனி மருத்துவர்கள். இப்ப இந்த மந்திரம் அப்படிங்கிறதும், கடவுள் அப்படிங்கிறது ஒருவர். அதாவது மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது ஒண்ணுதான். அத தனித்தனியா எப்படி எடுத்து படிச்சுக்கிறோமோ, அதே போன்று கடவுள்களுக்கான மந்திரங்கள், இந்த மந்திரங்களுக்கான அதிர்வலைகள், அந்த அதிர்வலைகள் நமக்கு கூடிய பிரதிபலன்கள். அப்ப இந்த உருவத்திற்கு இந்த மூல மந்திர பிரயோகத்தை பயன்படுத்தினால், அது இந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவத்தை வேறுபடுத்தி, மந்திரத்தை வேறுபடுத்தி, உச்சாடனங்களை வேறுபடுத்தி நம்ம முன்னோர்கள் நமக்கு தொகுத்து வழங்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப இந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் அப்படிங்கிறது, இப்ப சரஸ்வதினாக்க அந்த சரஸ்வதிக்குண்டான மந்திரம் அத சொன்னோம்னாக்க அந்த கல்வி, அந்த மூளைக்கு செல்லக்கூடிய செல்களை ஆக்டிவாக வச்சு ரெக்கார்டபிள், அதாவது நம்ம மூளையில பதிவுகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்தக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்து. இப்போ விநாயக பெருமான், அப்ப அவர் புத்தி மனசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நமக்கு திரும்ப நாம புனரமைச்சுக்கிறதுக்கான வழிவகைகளை கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை அவர் ஏற்படுத்துவார். இந்த விநாயகருக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லும் போது சங்கடங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, நாம தேடிட்டு இருக்கிற கேள்விகளுக்கான பதில் அந்த மந்திரத்துல நமக்கு கிடைச்சிரும். மனசுல நிதானம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்ப காசு வேணும் அப்படின்னாக்க அதற்குண்டான வழிவகை, எப்படி சம்பாதிக்கணும்ன்ற யுக்தி அப்படிங்கிறத மகாலட்சுமியினுடைய மந்திரம். இப்படி ஒவ்வொரு கடவுள்களுக்கான மந்திரம் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகளை நம் சரீரத்திற்குள் மாற்றத்தை ஏற்படுத்த, மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த நாம் முயற்சி செய்தபடி அந்த காரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். இதுதான் அந்த மந்திரங்கள் வேறுபடுவது, உருவங்கள் வேறுபடுவதற்கான காரணங்கள்.